அவசரமாக இழுத்து மூடப்படும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகங்களும் ஐரோப்பிய நாடுகள் விடுத்திருக்கக்கூடிய அவசர எச்சரிக்கைகளும் ஜியோனிஸ் ஐக்கிய அரபு அமீரகத்தை விட்டு வெளியேறும் வெளிநாட்டவர்களும் ஐக்கிய அரபு அமீரகத்தை இலக்கு வைத்து உச்ச தாக்குதல்களை ஆரம்பிக்க போகும் ஈரானும் 26 நாட்களுக்குள்ளே சாதனை படைத்த ஈரானினுடைய எண்ணெய் ஏற்றுமதியும் தரமான காய் நகர்த்தல்களும் ஈரானினுடைய அடுத்த கட்ட நகர்வுகளும் யமன் ஹவுதிகளுக்கு எதிராக பாகிஸ்தான் களமிறங்கப் போகின்றதா? பாகிஸ்தானிய பிரதமர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகள் என்ன? திறக்கப்பட்ட ஈரானிய பாராளுமன்றத்தில் அவசரமாக முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்மொழிவுகளும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை முழுமையாக சொந்தமாக்கப் போகும் ஈரானும் பருவமடைந்திருக்கக்கூடிய அடிமை அரபு தலைவர்களும் பால் கறக்கப் போகும் டொனால்ட் ட்ரம்பும் ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கக்கூடிய ரகசியமான பிரதேசத்தை இலக்கு வைத்து அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றதா? அமெரிக்க இராணுவம் குறித்த பிரதேசத்தை முழுமையாக அழிப்பதற்கு களமிறங்கப் போகின்றதா? காசாவிலும் லெபனானிலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொண்டு வரக்கூடிய தாக்குதல்களும் கள நிலவரங்களும் அடிமை சவுதி அரேபியாவை இலக்கு வைத்து யமன் ஹவுதிகள் மேற்கொண்டிருக்கக்கூடிய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் தொடர்பாகவும் அடிமை சவுதி அரேபியாவுக்கு எதிராக யமன் ஹவுதிகள் விதித்திருக்கக்கூடிய தடைகள் தொடர்பாகவும் இழுத்து மூடப்பட்டிருக்கக்கூடிய சவுதி அரேபிய வான்பரப்பு தொடர்பாகவும் ஈரானினுடைய தொடர்ச்சியான தாக்குதல்கள் தொடர்பாகவும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே கொத்து கொத்தாக தட்டி தூக்கப்பட்டு மூழ்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எண்ணெய் கப்பல்கள் தொடர்பாகவும் இன்று மதியம் வெளியிட்ட காணொலியில் பல முக்கியமான தகவல்களை பதிவிட்டுள்ளேன். மேலும் குறித்த காணொலியை பார்வையிடாதவர்கள் அவசரமாக கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி பார்வையிடுங்கள். அத்தோடு காசாவின் களத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள்ளே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வடக்கு காசாவிலும் கான் யூனிஸ் பிரதேசத்திலும் 10க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் வடக்கு காசாவினுடைய ஜபலியா பிரதேசத்திலே குடியிருப்பு கட்டிடம் ஒன்றை இலக்கு வைத்து படுகொலை தாக்குதல் ஒன்றையும் மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதலிலே ஜபலியா பிரதேசத்திற்கு பொறுப்பான ஹமாஸினுடைய போலீஸ் படைப்பிரிவினுடைய தளபதி படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று வடக்கு காசாவினுடைய மேற்கு பிரதேசத்திலே ஹமாஸினுடைய கடற்படை தளபதி ஒருவரை இலக்கு வைத்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இந்த தாக்குதலிலே குறித்த தளபதியும் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள்ளே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களிலே 15க்கும் அதிகமான பலஸ்தீனிய பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அடுத்து லெபனானுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் தற்போது ரோம் நகரிலே ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுதபாணியாக்குவதற்கான வேலை திட்டங்களை செயற்படுத்துவது தொடர்பாகவே இந்த பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவினுடைய தலைமையிலேயே லெபனானுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான இந்த சுற்று பேச்சுவார்த்தைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பின்பு ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கான முழுமையான திட்ட வரைபடம் முன்வைக்கப்படும் என்றும் சோதனை நகரங்களிலே மேற்கொள்ள வேண்டிய திட்டங்கள் வடிவமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் தெற்கு லெபனான் பிரதேசத்திலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள்ளே தெற்கு லெபனான் பிரதேசத்தில் 6 வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய போராளிகளை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அறிவித்துள்ளது. அதே போன்று ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் அலியல் தாஹிர் பிரதேசத்திலே 3 தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தினை முன்னேற விடாமலேயே குறித்த தாக்குதல்களை ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் மேற்கொண்டிருந்தார்கள். அத்தோடு லெபனானி அடிமை ஜனாதிபதி ஜோசப் பவுன் யமன் ஹவுதிகளுக்கு எதிரான எச்சரிக்கைகளையும் மிரட்டல்களையும் வெளியிட்டுள்ளார். சவுதி அரேபியாவுக்கு எதிரான தாக்குதல்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். சவுதி அரேபியா மீது மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் ஒட்டுமொத்த வளைகுடா நாடுகள் மீது மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதலாகும். சவுதி அரேபியாவினுடைய இறையாண்மையை மீறியே சவுதி அரேபியாவின் விமான நிலையங்களை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. எங்களுடைய அரபு சகோதரர்களுக்கு எதிரான எந்த ஒரு மீறலையும் நாங்கள் பொறுத்துக் கொள்ளப் போவதில்லை. மேலும் நாங்கள் எங்களுடைய அரபு சகோதரர்களோடு ஒன்றிணைந்து இந்த தாக்குதல்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை நிச்சயமாக எடுப்போம் என லெபனானி அடிமை ஜனாதிபதி ஜோசப் பவுன் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திலே லெபனானிய மக்களை கொன்று குவிக்கின்றது, இனப்படுகொலை செய்கின்றது. இவற்றை தடுத்து நிறுத்துவதற்காக இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஒரு ஏவுகணை தாக்குதலை கூட மேற்கொள்வதற்கு துப்பில்லாத லெபனானி அடிமை ஜனாதிபதி ஜோசப் பவுன் யமன் ஹவுதிகளுக்கு எதிராக மிரட்டல்களையும் எச்சரிக்கைகளையும் வெளியிட்டிருப்பது வேடிக்கையானதாகும். தன்னுடைய சொந்த நாட்டு மக்களுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஒரு எச்சரிக்கையை கூட வெளியிட முடியாத ஜோசப் பவுனினுடைய இந்த நிலைமையானது உண்மையிலேயே அருவருப்பானதாகவே இருக்கின்றது.
அத்தோடு யமன் ஹவுதி இராணுவத்தினர் சவுதி அரேபியாவின் விமான நிலையத்தை இலக்கு வைத்து மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களை பல அரபு அடிமை நாடுகளும் கண்டித்துள்ளன. ஒட்டுமொத்த அடிமை அரபுகளும் குட்டி அடிமைகளும் யமன் ஹவுதிகளுக்கு எதிரான கண்டன அறிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். இதற்கமைவாக அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாங்கள் சவுதி அரேபியாவுக்கு முழுமையான ஆதரவை வழங்குகின்றோம். சவுதி அரேபியாவின் விமான நிலையத்திற்கு எதிராக யமன் ஹவுதிகள் மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களுக்கு உச்ச பதிலடிகளை வழங்குவதற்கு நாங்கள் சவுதி அரேபியாவுக்கு முழுமையான ஆதரவை வழங்கி வருகின்றோம். யமனின் களத்திலே நாங்கள் சவுதி அரேபியாவோடு ஒன்றிணைந்து அடுத்த கட்ட வேலை திட்டங்களையும் மேற்கொள்ளப் போகின்றோம். அமெரிக்காவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான மூலோபாய உறவுகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளன. இதற்கமைவாக யமனினுடைய களம் தொடர்பான தீர்க்கமான முடிவுகளை நாங்கள் எடுக்கப் போகின்றோம். யமன் அன்சாருல்லாவை நாங்கள் ஒரு வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பாகவே அடையாளப்படுத்தியுள்ளோம். மேலும் யமன் அன்சாருல்லாவினுடைய அரசாங்கத்தை ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அதே போன்று செங்கடல் பிரதேசத்தினுடைய கப்பல் போக்குவரத்தையும் நாங்கள் பாதுகாக்க வேண்டும். இதற்கு யமன் அன்சாருல்லா போன்ற பயங்கரவாத குழுக்களை முழுமையாக அடியோடு அழித்துவிட வேண்டும். இதற்கமைவாக நாங்கள் தற்போது சவுதி அரேபியாவோடு ஒன்றிணைந்து அடுத்த கட்ட வேலை திட்டங்களை ஆரம்பிக்கப் போகின்றோம் என அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். இன்று மதியம் வெளியிட்ட காணொலியில் கூறியதை போன்று டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் யமன் ஹவுதிகளுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு அடிமை சவுதி அரேபியாவுக்கு முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளது. மேலும் யமனின் களத்தில் யமன் ஹவுதிகளுடைய அரசாங்கத்தை வீழ்த்துவதற்காகவும் ஒட்டுமொத்த பிரதேசங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காகவும் அமெரிக்க ஆக்கிரமிப்பும் சவுதி அரேபிய ஆக்கிரமிப்பும் ஒன்றிணைந்து வேலை திட்டங்களை மேற்கொள்ளப் போகின்றார்கள். இப்படியான நிலைமையில் இன்று மதியம் பாகிஸ்தானுடைய பிரதமர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். நேற்றிரவு எங்களுடைய சகோதர நாடான சவுதி அரேபியாவுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். சவுதி அரேபியாவினுடைய இறையாண்மையையும் பிராந்திய ஒருமைப்பாட்டையும் மீறக்கூடிய எந்த ஒரு செயலையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. மேலும் சவுதி அரேபியாவின் பாதுகாப்புக்கு உத்தரவாதத்தை வழங்குவதற்கு நாங்கள் முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம். மேலும் சவுதி அரேபியாவை பாதுகாப்பதில் பாகிஸ்தானுக்கு மிக முக்கியமான பங்கு காணப்படுகின்றது என பாகிஸ்தானினுடைய அடிமை பிரதமர் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அத்தோடு சவுதி அரேபியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலே பாதுகாப்பு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டு ஒரு மாதத்திற்குள்ளேயே சவுதி அரேபியா பாகிஸ்தானி அதிகாரிகளையும் சிப்பாய்களையும் யமனினுடைய களத்திலே களமிறக்கியிருந்தது. கடந்த 4 மாதங்களுக்கு முன்பும் இவை தொடர்பாக நான் காணொலிகளில் குறிப்பிட்டிருந்தேன். கிட்டத்தட்ட 8000க்கும் அதிகமான பாகிஸ்தானி அதிகாரிகளும் சிப்பாய்களும் யமனினுடைய களத்திலே களமிறக்கப்பட்டுள்ளன. குறித்த வரைபடத்திலே சிவப்பு நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்கள் சவுதி அரேபிய கூட்டுப்படையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பிரதேசங்களாகும். மேலும் யமனினுடைய மத்திய பிரதேசமான ஹதர்மோத் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பல எண்ணெய் தளங்களை பாதுகாப்பதற்காகவும் யமனுடைய தெற்கு பிரதேசமான ஏடன் பிரதேசத்திலும் முக்கல்லா பிரதேசத்திலும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கனிம வளங்களை பாதுகாப்பதற்காகவும் எண்ணெய் தளங்களை பாதுகாப்பதற்காகவுமே அடிமை சவுதி அரேபியா இந்த 8000க்கும் அதிகமான பாகிஸ்தானி அதிகாரிகளையும் சிப்பாய்களையும் யமனுடைய களத்திலே களமிறக்கியுள்ளது. சவுதி அரேபிய கூட்டுப்படைகளுக்கும் ஐக்கிய அரபு அமீரக கூட்டுப்படைகளுக்கும் இடையிலே மோதல்களை விரிவடைந்ததை தொடர்ந்து ஐக்கிய அரபு அமீரக கூட்டுப்படைகள் வெளியேற்றப்பட்டதை தொடர்ந்து அடிமை சவுதி அரேபியா பாகிஸ்தானிய சிப்பாய்களையும் அதிகாரிகளையும் யமன் களத்தில் களமிறக்கியது. தற்போது யமன் ஹவுதிகளுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதிலும் பாகிஸ்தானிய சிப்பாய்களும் அதிகாரிகளும் பங்கு கொள்ளத்தான் போகின்றார்கள். குறித்த வரைபடத்திலே மஞ்சள் நிற வளையத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானிய துருப்புக்கள் நிச்சயமாக யமன் ஹவுதிகளுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களில் களமிறக்கப்படுவார்கள். மேலும் இதற்கு மேலதிகமாக இன்னும் பல்லாயிரக்கணக்கான பாகிஸ்தானிய சிப்பாய்களையும் அதிகாரிகளையும் அடிமை சவுதி அரேபியா முழுமையாக யமனின் களத்திலே களமிறக்கும். இதற்கான அடுத்த கட்ட வேலை திட்டங்களையும் அடிமை சவுதி அரேபியா தற்போது ஆரம்பித்திருக்கும். இருப்பினும் இந்த முழுநீள போரின் போது அனைத்து கூட்டுப்படைகளும் முழுமையாக அளிக்கப்படவே போகின்றார்கள். யமன் ஹவுதி இராணுவத்தின் மிக பெரும் படையானது இந்த கூட்டுப்படைகளை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வரத்தான் போகின்றார்கள். அடுத்து வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற ஊடக சந்திப்பிலே டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் உலகினுடைய பல பிரதேசங்களை முழுமையாக பாதுகாக்கின்றோம். பல நாடுகளுக்கு தேவையான பாதுகாப்பை வழங்குகின்றோம். அதைவிட மிக முக்கியமாக உலகிலேயே செல்வந்த பிராந்தியமாக இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு பிராந்தியத்தையே நாங்கள் முழுமையாக பாதுகாக்கின்றோம். இதனால் தற்போது எங்களுக்கு இதற்கான இழப்பீடுகளும் வழங்கப்பட வேண்டும். நாங்கள் பாதுகாக்கக்கூடிய நாடுகளான சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார், பஹ்ரைன், குவைட் ஆகிய நாடுகளிலிருந்து எங்களுக்கு இழப்பீடுகள் வழங்கப்பட வேண்டும். உண்மையில் இந்த நாடுகளில் செல்வம் அதிகரித்திருப்பதற்கு மிக முக்கியமான காரணமே நாங்கள் தான். நாங்கள் இவர்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய பாதுகாப்பின் விளைவாகவே இவர்கள் செல்வந்த நாடுகளாக மாறியுள்ளார்கள். இதனால் இவர்களிடமிருந்து இழப்பீடுகளை பெற்றுக் கொள்வதில் எந்தவிதமான பிரச்சனையும் இல்லை என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்.
அதாவது ஈரானுக்கு எதிரான போரானது அமெரிக்காவின் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தாக்கத்தையும் இழப்புகளையும் ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 40 நாள் போரின் போது அமெரிக்கா $200 பில்லியன் அதிகமான பணத்தை இழந்திருந்தது. ஈரானுக்கு எதிரான போரானது அமெரிக்காவின் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய நெருக்கடிகளையும் ஏற்படுத்திவிட்டது. மேலும் தற்போது ஈரானுக்கு எதிராக டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் ஆரம்பித்திருக்கக்கூடிய அடுத்த கட்ட போரும் மிகப்பெரிய செலவுகளை நிறைந்திருக்கக்கூடிய போராகவே மாறி வருகின்றது. இதனால் இந்த போர் செலவுகளை மீட்டெடுப்பதற்காக தற்போது டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய அடிமை பசுமாடுகளை பயன்படுத்தப் போகின்றார். கடந்த வருடம் இந்த அடிமை அரபு தலைவர்கள் பருவமடைந்திருந்த வேளையில் டொனால்ட் ட்ரம்ப் மத்திய கிழக்குக்கு விஜயம் செய்து $4 டிரில்லியன் அதிகமான பணத்தை கறந்திருந்தார். அதே போன்று இந்த வருடமும் இந்த அடிமை அரபு தலைவர்கள் பருவமடைந்து விட்டார்கள். பால் கறப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. இதனாலேயே தற்போது டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறான அறிக்கைகளையும் வெளியிடுகின்றார். ஈரானுக்கு எதிரான போரினால் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளை சரி செய்வதற்கு டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய அடிமை பசுமாடுகளை பயன்படுத்த போகின்றார். அத்தோடு இந்த அடிமை அரபு பசுமாடுகளும் $1 டிரில்லியன் பில்லியன் டொனால்ட் ட்ரம்புக்கு வழங்கத்தான் போகின்றன. ஏனென்றால் இந்த அடிமை அரபு நாடுகள் அவர்களுடைய பாதுகாப்பு கடவுளாக அமெரிக்காவையே தேர்ந்தெடுத்துள்ளார்கள். தங்களுடைய நாட்டை பாதுகாப்பதற்கு அமெரிக்காவையே நம்பியுள்ளார்கள். இதனால் இந்த அடிமை அரபு பசுமாடுகளுடைய பாதுகாப்பு கடவுளான டொனால்ட் ட்ரம்ப் தனக்கு தேவையான டாலர்களை நிச்சயமாக கறந்து கொள்வார். அடுத்து குறித்த ஊடக சந்திப்பின் போது டொனால்ட் ட்ரம்ப் ஈரானிடம் இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கையிருப்பை கைப்பற்றப் போவதாகவும் குறித்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கையிருப்பு இருக்கக்கூடிய மலை பிரதேசத்தை முழுமையாக அளிக்கப் போவதாகவும் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அதாவது ஈரானின் நட்டான்ஸ் அணுசக்தி தளத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பீகாக்ஸ் மலைத்தொடரிலேயே செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கையிருப்பு ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது. குறித்த மலைத்தொடருக்குள் தான் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கையிருப்பு இருப்பதாகவே அமெரிக்காவும் நம்புகின்றது. மேலும் இந்த பீகாக்ஸ் மலை தொடர்பாக பல மாதங்களுக்கு முன்பே நான் காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். கடந்த வருடம் நடைபெற்ற போரின் போதும் கடந்த 40 நாள் போரின் போதும் நட்டான்ஸ் அணுசக்தி தளத்தை இலக்கு வைத்து அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. குறித்த அணுசக்தி தளத்தில் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கையிருப்பு இருப்பதாக நம்பி அமெரிக்கா இந்த தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. ஆனால் குறித்த அணுசக்தி தளத்திலே யுரேனியம் கையிருப்பு இருக்கவில்லை. அதே நேரம் நட்டான்ஸ் அணுசக்தி தளத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பீகாக்ஸ் மலைத்தொடர் பிரதேசத்திலேயே செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கையிருப்பு ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது. அத்தோடு இந்த பீகாக்ஸ் மலையானது ஒரு சாதாரண மலை அல்ல. உலகிலேயே மிகவும் கடினமான பாறைகளில் ஒன்றான தூய கிரானைட் பாறைகளினாலேயே இந்த மலை உருவாக்கப்பட்டுள்ளது. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் தூய கிரானைட் மலையையே பீகாக்ஸ் மலை என்று அழைப்பார்கள். மேலும் இந்த பீகாக்ஸ் கிரானைட் மலையினுடைய 100 மீட்டர் ஆழத்திற்கும் அதிகமான ஆழத்திலேயே ஈரானினுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கையிருப்பு காணப்படுகின்றது. அத்தோடு இந்த தளத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளவே முடியாது. அமெரிக்காவிடம் இருக்கக்கூடிய B-52 போம்பர் போர் விமானங்களை பயன்படுத்தி மிகப்பெரிய பங்கபஸ்த வெடிகுண்டுகளை பயன்படுத்தி 100க்கும் அதிகமான பங்கபஸ்த வெடிகுண்டுகளை ஒரே நேரத்தில் குறித்த மலையுச்சி பிரதேசத்தில் வீசினாலும் 100 மீட்டர் ஆழத்திற்கும் அதிகமான ஆழத்தில் இருக்கக்கூடிய யுரேனியம் கையிருப்பை ஒரு பொழுதும் எடுக்கவே முடியாது. இதனால் தான் கடந்த 40 நாள் போரின் போது குறித்த மலை பிரதேசத்தை தாக்குவதற்கு கூட அமெரிக்கா முயற்சி செய்யவில்லை. மேலும் இந்த மலைக்குள்ளே இருக்கக்கூடிய ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தினை அழிக்க வேண்டுமாக இருந்தால் ஒரு மிகப்பெரிய அணுகுண்டை செலுத்துவதன் மூலமாகவே தகர்க்க முடியும் என அழிக்க முடியும் என பல ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். அதே நேரம் மிகப்பெரிய அணுகுண்டை வீசினாலும் வெற்றியை உறுதி செய்ய முடியாது என்றும் குறித்த ஆய்வாளர்கள் சந்தேகங்களையும் எழுப்பியுள்ளார்கள். அத்தோடு குறித்த பீகாக்ஸ் மலைக்குள்ளே இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தினை கைப்பற்ற வேண்டுமாக இருந்தால் குறித்த மலையை இலக்கு வைத்து மிகப்பெரிய தரைவழி தாக்குதல் ஒன்றை மேற்கொள்ள வேண்டும். இவ்வாறு தரைவழி தாக்குதலை மேற்கொண்டு குறித்த மலையினுடைய கட்டமைப்புக்குள் நுழைந்து குறித்த மலையினுடைய ஆழத்திற்குள்ளே நுழைந்து வெடிகுண்டுகளை வைத்து தகர்ப்பதன் மூலமாகவே செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தினையும் அளிக்க முடியும். ஆனால் குறித்த மலை பிரதேசத்தில் தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதாக இருந்தால் அதற்கு அமெரிக்கா ஆயிரக்கணக்கான அமெரிக்க சிப்பாய்களையும் அதிகாரிகளையும் இழக்க வேண்டி ஏற்படும். மேலும் குறித்த மலை பிரதேசத்தில் தரைவழி தாக்குதல்களை சமாளிப்பதற்கான எல்லா விதமான ஏற்பாடுகளையும் ஈரான் முழுமையாக முடித்துள்ளது. இப்படியான நிலைமையிலேயே டொனால்ட் ட்ரம்ப் குறித்த பீகாக்ஸ் மலையை முழுமையாக அழிக்கப் போவதாகவும் நாங்கள் குறித்த மலைக்குள்ளே இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தினை கைப்பற்றப் போவதாகவும் அறிவித்துள்ளார். மேலும் இதனை கைப்பற்றுவதற்காக தற்போது டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் ஒரு மிகப்பெரிய தரைவழி தாக்குதல் ஒன்றை ஆலோசனை செய்து வருவதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த தரைவழி தாக்குதல்களை சமாளிப்பதற்கு ஈரான் முழுமையாக தயாராகவே இருக்கின்றது. அடுத்து பிரித்தானியா ஈரானினுடைய IRGC இராணுவத்தினை பயங்கரவாத பட்டியலில் இணைத்துள்ளது. மேலும் இதற்கு ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய ஊடக பேச்சாளர் இவ்வாறு பதில் வழங்கியுள்ளார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய கிளர்ச்சியின் விளைவாகவே பிரித்தானியா இந்த முடிவை எடுத்துள்ளது. தனது காலனித்துவ வரலாற்றிலே பிரித்தானியா எப்போதும் ஆக்கிரமிப்பாகவே செயற்பட்டுள்ளது. மேலும் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு உடந்தையாகவே இருந்துள்ளது. ஈரானுக்கு எதிரான பிரித்தானியாவுடைய இந்த அறிவிப்பும் முடிவுகளும் ஆதாரமற்றவை. பிரித்தானியாவில் தான் அதிகளவான பயங்கரவாதிகள் இருக்கின்றார்கள்.
அதிகளவான பயங்கரவாத குழுக்களுக்கு பிரித்தானியா தான் நிதி உதவிகளை வழங்குகின்றது. ஆனால் இவை பற்றி அவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். ஐநா சாசனத்திற்கு அமைவாக ஆக்கிரமிப்புக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் பதிலடிகளை வழங்குவதற்கும் ஈரானுக்கு எல்லாவிதமான உரிமையும் இருக்கின்றது. மேலும் பிரித்தானியாவினுடைய இந்த முடிவினால் ஏற்படக்கூடிய பேரழிவையும் அவர்கள் தான் சுமக்கப் போகின்றார்கள். மேலும் பிரித்தானியாவினுடைய இந்த முடிவை நாங்கள் முழுமையாக நிராகரிக்கின்றோம் என ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய ஊடக பேச்சாளர் பதிலடிகளை வழங்கியுள்ளார். அடுத்து மிக நீண்ட நாட்களுக்கு பின்பு ஈரானிய நாடாளுமன்றம் திறக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு நாடாளுமன்றம் திறக்கப்பட்டதும் அதிரடியாக சில மசோதாக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. ஈரானிய நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு சபையினுடைய ஊடக பேச்சாளர் இப்ராஹிம் ரசாய் அவர்களே இந்த மசோதாக்களை அவசரமாக முன்வைத்துள்ளார். அதிலே மிக முக்கியமாக ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் தொடர்பான மசோதாவும் லெபனான் தொடர்பான மசோதாவுமே முன்வைக்கப்பட்டுள்ளது. அதாவது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை முழுமையாக பாதுகாக்கும் நோக்கத்தோடு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக ஈரானினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட வேண்டும் என்கின்ற மசோதா குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் அழுத்தங்களுக்கும் அடிமை அரபுகளுடைய அழுத்தங்களுக்கும் ஓமான் முழுமையாக கட்டுப்படுவதனால் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை முழுமையாக ஈரானினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வருவதற்கான மசோதாவை முன்வைக்கப்பட்டுள்ளது. அதே போன்று மசூத் பெதஷ்கியானினுடைய அரசாங்கம் அமெரிக்காவோடு மேற்கொண்டிருக்கக்கூடிய குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை முழுமையாக நிராகரிக்க வேண்டும் என்றும் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை உத்தியோகபூர்வமாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் மசோதா முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஈரானினுடைய இறையாண்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பதனாலும் இதனை அவசரமாக ரத்து செய்ய வேண்டும் என மசோதா முன்வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த மசோதா ஈரானிய பாராளுமன்றத்திலே நடைமுறைப்படுத்தப்பட்டால் இனி வரக்கூடிய நாட்களில் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலிருந்து ஈரான் முழுமையாக வெளியேறிவிடும். இதற்கான உத்தியோகபூர்வமான அறிவிப்புகளையும் ஈரான் வெளியிட்டுவிடும். அத்தோடு இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் எட்டப்பட்டு 26 நாட்களுக்குள் ஈரான் மிகப்பெரிய சாதனையை முடித்துள்ளது. அதாவது இந்த 26 நாட்களுக்குள் ஈரான் 80 மில்லியன் பீப்பா எண்ணெய்களை ஏற்றுமதி செய்துள்ளது. கிட்டத்தட்ட 4 மாதங்களில் ஈரான் ஏற்றுமதி செய்யக்கூடிய எண்ணெயை தற்போது இந்த 26 நாட்களுக்குள்ளே ஈரான் ஏற்றுமதி செய்திருப்பதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் அவசரமாக இந்த எண்ணெய் ஏற்றுமதிகளை முடித்திருப்பதனால் ஈரான் பல பில்லியன் டாலர்களையும் இலாபமாக அடைந்து கொண்டுள்ளது. மேலும் தற்போது ஈரானுக்கு எதிரான கடற்படை முற்றுகையானது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. ஈரான் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலை திட்டத்தினால் அமெரிக்காவுடைய இந்த கடற்படை முற்றுகையானது தாக்கம் குறைந்த முற்றுகையாகவே தற்போது மாறி வருகின்றது. இன்னும் 3 மாதங்களுக்கு ஈரானினால் இந்த கடற்படை முற்றுகையை தாக்குப்பிடிக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து அமெரிக்கா அவசரமாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகங்களை முழுமையாக இழுத்து மூடி அமெரிக்க அதிகாரிகளையும் அனைத்து முக்கியமான புள்ளிகளையும் வெளியேற்றி வருகின்றது. அபுதாபியிலும் துபாயிலும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அமெரிக்க அதிகாரிகளையும் முழுமையாக வெளியேற்றி வருகின்றது. மேலும் அமெரிக்கர்கள் யாரும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு விஜயம் செய்யக்கூடாது என்றும் அமெரிக்கா அறிவித்துள்ளது. அதே போன்று ஐரோப்பிய நாடுகளும் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து அவசரமாக வெளியேறி விட வேண்டும் என்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் எந்த ஒரு ஐரோப்பிய தூதர்களும் இருக்கக்கூடாது என்றும் தற்போது அவசர அறிக்கைகளை வெளியிட்டுள்ளது. அதாவது இந்த போரினுடைய அடுத்த கட்டத்திலே ஈரான் ஐக்கிய அரபு அமீரகத்தை இலக்கு வைத்து மீண்டும் உச்ச தாக்குதல்களை மேற்கொள்ளும். இன்னும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிரான உச்ச தாக்குதல்களை ஈரான் மேற்கொள்ளவில்லை. இதனாலேயே தற்போது அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் அவசரமாக ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து வெளியேறி வருகின்றார்கள். அத்தோடு இன்று மதியம் அமெரிக்கா மீண்டும் ஈரானினுடைய கடலோர பிரதேசங்களை இலக்கு வைத்து 5க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக பஹ்ரைனை இலக்கு வைத்து ஈரான் பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. அத்தோடு முன்னே காணொலியில் கூறியதை போன்று அமெரிக்கா தற்போது ஈரானினுடைய கடற்கரை பிரதேசங்களை மாத்திரமே உச்ச அளவில் இலக்கு வைத்து வருகின்றது. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை முழுமையாக கைப்பற்றுவதற்காகவும் கடலோர பிரதேசங்களை பலவீனப்படுத்துவதற்காகவும் அமெரிக்கா திட்டமிட்ட முறையில் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை வீரியமாக மேற்கொள்கின்றது. கடலோர பிரதேசத்திலே இருக்கக்கூடிய அனைத்து தொலைத்தொடர்பு சாதனங்களையும் தொலைத்தொடர்பு வலையமைப்புகளையும் ராடர் கருவிகளையும் வான் பாதுகாப்பு அமைப்புகளையுமே தற்போது முழுமையாக அளித்து வருகின்றது. ஈரானுக்கு எதிரான உச்சப்போரை ஆரம்பிப்பதற்கு முன்பு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை கைப்பற்றுவதற்கான தாக்குதல்களை வீரியமாக ஆரம்பிப்பதற்கு முன்பே அமெரிக்கா இந்த தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. மேலும் இந்த சந்தர்ப்பத்திலே ஈரான் வழங்கக்கூடிய பதிலடியானது உண்மையிலேயே போதாது. அமெரிக்கா தெஹ்ரானை இலக்கு வைத்து இன்னும் தாக்குதல்களை மேற்கொள்ளாததனால் ஈரானும் இந்த அடிமை அரபுகளுக்கு எதிரான அடுத்த கட்ட வீரியமான தாக்குதல்களை இன்னும் மேற்கொள்ளவில்லை. ஆனால் உண்மையில் இது அமெரிக்காவுக்கு சாதகமானதாகவே அமையப் போகின்றது. மேலும் ஈரான் இந்த அடுத்த கட்ட தாக்குதல்களை மேற்கொள்ளாமல் இருப்பதற்கு மசூத் பெதஷ்கியானினுடைய அரசாங்கமே மிக முக்கியமான காரணமாகும். இதனால் தான் தற்போது அவசரமாக பாராளுமன்றத்தில் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினை ரத்து செய்வதற்கான மசோதாக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் அதற்கு பிறகு மசூத் பெதஷ்கியானினுடைய அரசாங்கத்தினால் எதுவுமே செய்ய முடியாது. புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினுடைய முடிவுகள் ஈரானிய IRGC ராணுவத்தின் மீது தாக்கம் செலுத்தாது. இதனால் தான் தற்போது ஈரான் இன்னும் அடிமை அரபுகளுக்கு எதிரான உச்ச தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை. இருப்பினும் காலம் தாழ்த்தாமல் ஈரான் உச்ச பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டு விட வேண்டும். அடிமை அரபுகளுடைய பொருளாதாரத்திற்கு தாக்கத்தினை ஏற்படுத்தாமல் அடிமை அரபுகளை முழங்காலிடச் செய்யாமல் இந்த போரிலே அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியாது. மேலும் இது ஈரானிய தலைமைகளுக்கு நன்றாகவே தெரியும். இதனால் ஈரான் அவசரமாக இந்த அடிமை அரபுகளுக்கு எதிரான உச்சக்கட்ட தாக்குதல்களை
தாக்குதல்களை ஆரம்பித்து விட வேண்டும். அப்போதுதான் போரினுடைய அடுத்த கட்டம் ஈரானுக்கு சாதகமாக அமைந்திருக்கும். எனவே நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி.